ஹிஜ்புத் தாஹிர் சர்வதேச தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் 3 பேரை சென்னையில் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். ஹிஜ்புத் தாஹிர் சர்வதேச தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஆதரவாளர்கள் 3 பேரை சென்னையில் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். அல் கைதா, அல் உமா, அல் ஜிகாத், லஷ்கர்-ஏ-தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன், ஜெய்ஸ்-இ முகமது, ISIS உட்பட பல்வேறு பெயர்களில் உலக நாடுகளில் பல்வேறு அமைப்புகள் செயல்படுகின்றன. ஆனால் இவைகள் தீவிரவாத அமைப்புகளாக முத்திரை குத்தப்பட்டு பல்வேறு நாடுகளும் தடை விதித்திருக்கின்றன. தமிழகத்தில் இந்த அமைப்பில் தொடர்புடையவர்கள் என்று அவ்வப்போது சிலரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து வருவதும் கண்கூடு. இந்த நிலையில் சென்னையில் ஹிஜ்புத் தாஹிர் என்னும் சர்வதேச அமைப்பை சேர்ந்தவர்கள் செயல்படுவதாக கூறி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் உலக அளவில் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டுமென்னும் அடிப்படை கொள்கையை கொண்டதுதான் ஹிஜ்புத் தாஹிர் சர்வதேச தீவிரவாத அமைப்பு என்று கூறப்படுகிறது. இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சென்னையை சேர்ந்த டாக்டரேட் பட்டம் பெற்ற பொறியாளர் அமீர் உசேன், அவரது தந்தை மன்சூர் மற்றும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் முதன்முறையாக இதுபோன்ற சர்வதேச இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை கைது செய்திருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. டாக்டர் அமீர் உசேன் இதற்காக யூடியூப் சேனல் தொடங்கி பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டதாகவும், ஜூம் வழியாக பல்வேறு மீட்டிங்குகளை நடத்தியதாகவும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது என்று பரப்புரை செய்ததாகவும் கூறப்படுகிறது. ராயப்பேட்டை பகுதியில் அமீர் உசேன் அதிக கூட்டங்கள் நடத்தியதாகவும், பொதுமக்களிடம் மட்டுமின்றி புரட்சி படையை சேர்ந்தவர்களிடம் தங்கள் கொள்கையை பரப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு தேச விரோத செயல்களில் ஈடுபடுகிற காரணத்தினால் இந்த மூவர் மீதும் ஊபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு உள்ளனர். இவர்களுடன் தொடர்பிருக்கும் நபர்கள் யார் என்பது குறித்தும், இதற்கு நிதி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.